வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு உலக பார்வைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம உடலோட ஆரோக்கியத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு கோட்பாடு இது. நீர் மருத்துவத்தோட ஒருங்கிணைந்த கோட்பாடு. சரி, இந்த விஷயத்துக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையோட ஆரம்பிக்கலாம். இத அவங்களோட ஒட்டுமொத்த பார்வைக்கும் ஒரு அடித்தளமா அமையுது. இந்த முழு தத்துவத்தோட ஆரம்ப புள்ளையே நாம வாழ்ற இந்த நவீன உலகத்த பத்தின ஒரு நோயறிதல் தான். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. தூய்மையின்மை. அவங்களோட பார்வையில நம்ம சமூகம் சோம்பேறி முண்டங்களாலேயும் சோத்து முண்டங்களாலேயும் நிறைஞ்சு போயிருக்கான். எப்படி சரியா வாழணும்னு தெரியாம உடம்புக்குள்ளேயே ஒரு நிரந்தரமான நோயை நாம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் இந்த அகத்தூய்மை. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வெறும் டயட் கிடையாது. நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுகள் எதுவும் இல்லாம அதோட வேலையே இயற்கையா செய்ய விடுறதுதான் அகத்தூய்மை. இதுதான் வாழ்க்கையோட அடித்தளமேன்னு சொல்றாங்க. சரி, பிரச்சனை தான் அகத்தூய்மை இல்லாதது. அப்போ அதை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கு அவங்க சொல்ற வழி கொஞ்சம் கடினமானதுதான், ஆனா ரொம்ப தெளிவானது. வாங்க பாக்கலாம். இந்த வழிமுறை ரொம்பவே கடுமையானது. முதல்ல அடிக்கடி சாப்பிடுறத நிறுத்தணும். ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கும் குறைஞ்சது 5 மணி நேரம் கேப் வேணும். அடுத்து ஏகாதசி, அமாவாசை மாதிரி நாட்கள்ல விரதம் இருக்கணும். சமைச்ச உணவுகள் உடம்புக்குள்ள விஷத்தை ஏத்துதுன்னு சொல்லி அதையும் தவிர்க்க சொல்றாங்க. மெதுவா இயற்கை உணவுகளுக்கு மாறணுமா? யோசிச்சு பாருங்க, நம்மளோட 32 அடி நீள குடலுக்கு அது தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்க கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தேவைப்படுமா? அப்போ இவ்ளோ நேரம் பசியோடு இருக்கிறப்ப என்ன குடிக்கலாம்? ஒரே ஒரு விஷயம்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது வெறும் தண்ணீர். ஆனா இங்கேதான் இந்த தத்துவத்தோட மையமே இருக்கு. அவங்களோட பார்வையில தண்ணீருங்கிறது சும்மா தாகத்தை தீர்க்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இங்கதான் நம்ம உடம்புல இருக்கிற செரிமான அமைப்புக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலுக்கும் ஒரு பாலத்தை அவங்க காட்டுறாங்க. அந்த பாலம் தான் தண்ணீர். இந்த இடத்துல கண்ணோட்டம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நாம தண்ணிய ஒரு சாதாரண பானமா பாக்குறோம். ஆனா அவங்க பார்வையில அதுதான் உன்னதமான மருந்து, ஒரு பிரபஞ்ச எரிபொருள். அது வெறும் H2O கெமிக்கல் இல்ல, அது ஒரு குவாண்டம் அதிர்வு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த ஒரு வரிதான் இந்த கோட்பாட்டோட அடுத்த கட்டத்துக்கான திறவுகோல். நம்ம உடம்போட தூய்மைய இந்த பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத ஆற்றலோட இதுதான் இணைக்குது. அப்போ தண்ணி ஒரு எரிபொருள்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இங்கதான் நம்மள அவங்களோட ஒரு பிரம்மாண்டமான பரிசோதனைக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு பேரு குவாண்டம் பிளாக் ஹோல் முறை. இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்மளால அறுவடை செய்ய முடியும்னு நிரூபிக்க ஒரு ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பை அவங்க விளக்குறாங்க. அவங்க சொல்ற அந்த குவாண்டம் பேட்டரி இதுதான். ஒரு பாசிட்டிவ் கம்பி, ஒரு நெகட்டிவ் கம்பி, நடுவுல ஒரே ஒரு துளி திரவம், அப்புறம் ஒரு சின்ன கெமிக்கல் ட்ரிகர் மூலமா இந்த செயல்முறைய ஆரம்பிக்கிறாங்க. இது சார்ஜ், டிஸ்சார்ஜ், ரீசார்ஜ் அப்படிங்கிற சுழற்சியில வேலை செய்யுமா. இந்த பரிசோதனையோட முடிவுதான் ஆச்சரியம். இந்த சின்ன அமைப்பிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 1000 மில்லி வோல்ட் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சதா சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இது புதுசா ஆற்றலை உருவாக்குறது இல்லையா. பல கோடி வருஷமா இந்த பிரபஞ்சத்துல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஆற்றலை நாம சும்மா சேகரிக்கிறோம், அவ்வளவுதான். சரி, இந்த ஒருங்கிணைந்த கோட்பாட்டுக்கு ஆதாரம் வேண்டாமா? அதுக்கு அவங்க சில விஞ்ஞானிகளை சுட்டி காட்டுறாங்க. இயற்பியலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கிற இந்த தொடர்பை முன்னாடியே கணிச்ச வழிகாட்டிகளா அவங்கள பாக்குறாங்க. இவங்கள வெறும் வரலாற்று விஞ்ஞானிகளா மட்டும் பார்க்காம இந்த கோட்பாட்டை நிரூபிச்ச ஒரு ஆன்மீக விஞ்ஞான தேவலோகமா அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எங்கேயோ உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் இந்த குவாண்டம் பேட்டரியும் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க அந்த முடிச்ச அவிழ்க்கலாம். இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிற கொள்கைகள் ஒண்ணுதான். உடம்புல பிரச்சனை என்ன? உணவு தூய்மையின்மை. பிரபஞ்சத்துல ஆற்றல் பலவீனம், அதுக்கு தீர்வு உடம்புக்கு விரதம், பேட்டரிக்கு ரீசார்ஜ். ரெண்டோட இலக்கும் ஒண்ணுதான். இங்க அகத்தூய்மை, அங்க எல்லையற்ற ஆற்றல். பாத்தீங்களா? அவங்களோட பார்வையில உடம்ப சுத்தம் பண்றதும் பேட்டரிய சார்ஜ் பண்றதும் ஒண்ணுதான். ஆக கடைசியா நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த ஒரு கேள்விதான். ஒரு கிளாஸ் தண்ணீரையும் ஒரு கருந்துளையோட சக்தியையும் ஒன்னா இணைக்கிற இந்த முழுமையான அமைப்பு நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது. ஒரு தனிப்பட்ட தத்துவம் எப்போ ஒரு பிரபஞ்ச விதியா மாறுது